ஹாய். ஹாய். இன்னைக்கு என்னெல்லாம் வருது இல்லை என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது நிறைய விஷயங்கள் நாங்கள் போன வீடியோலயே சொல்லிட்டோம். இதில் நேற்று நைட்டு வந்து திவ்யா பண்ண அலப்பறைகள் பேண்டர்ஸ் எதையுமே சொல்லலை. நாங்கள் எல்லாமே நாங்கள் போன வீடியோவில் சொன்னோம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஒரு டேர்ன் எடுத்து 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 வந்தாங்க. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நைட்டு பூரா ஒரு 2 மணி வரைக்கும் பிரஜன் இருந்தாரு. அது மாதிரி திவ்யா சொல்ல கதையை கேட்டு தூங்க போயிட்டாரு. 4 மணி ஆக்சுவலி 4:15 வரைக்குமே இருந்தாங்க இவங்க திவ்யா, விக்ரமும் திவ்யாவும். அப்புறம் 2 பேருமே ஃபர்ஸ்ட் விக்ரம் போய் தூங்க போனோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கனி அவங்க அமித் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சுபிக்ஷா அரோரான்னு நினைக்கிறேன். இல்ல இன்னொரு மேல் தான். இன்னொரு மேல் யாரு அவங்க டீம்ல வேற யாரும் இல்லையா? ஆதிரையும் இருந்தாங்க. அது மாதிரி எல்லாரும் மாத்தி மாத்தி வந்து பயங்கரமா ஒரு டீம் இதுக்குள்ளேயே சுத்தி படுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா எங்களுக்கே அது தோணுச்சு. நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொன்னேன், இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்போதே சொன்னேன், அவங்களுக்கு செம்ம டீமு, இவங்களால சும்மா யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி அடிச்சிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் நம்மளோட இதையும் பொய்யாக்கிட்டாங்க. ரொம்ப ஸ்மார்ட் கேம். ஆமா, அடில் தடில் இதெல்லாம் கிடையாது, செம்ம ஸ்மார்ட் கேம். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ஆல் மெம்பர்ஸ். எல்லாருமே உயிரை கொடுத்தா. அதுவும் சுபிக்ஷா அப்பப்போ வந்து ஒரு ஆட் மேன் அவுட் வேஸ்ட். அவரு என்னன்னா அவர் ஒரு ப்ரொடெக்ஷன், அவர் பார்த்த உடனே ஒரு ஜைகாண்டிக்கான ஒரு பர்சன். அப்புறமா வந்துட்டு அதுலயும் பார்த்தனா வந்து என்ன சொல்றதுன்னா, அவர் வந்து அவரால் முடிஞ்சதை கொடுத்தாரு. ஒரு என்ன சொல்றது, இந்த எவ்வளோ அவரால் இன்புட் கொடுக்க முடியுமோ உட்கார்ந்து இருந்ததோ சரி, அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு. இப்ப இவருக்கும் சாண்ட்ரான்ற இவங்க அப்புறம் ஆதிரி 3 பேரும் இந்த டீம்ல இருந்து கிச்சன் டீம்ல தான் இருந்தாங்க. அதுல முக்காவாசி இருந்தது அதே மாதிரி. ஆனா ஒன்னு சொல்லணும், வெசல் வாஷிங் டீம்ல தான் கனி இருந்தாங்க. பட் கனி அந்த பக்கம் போவே இல்லை. வெசல் வாஷிங் நிறைய சாண்ட்ரா தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. நம்ம நேத்தே நாங்க வீடியோல வந்து சொன்னோம், அரோரா வந்து புலம்பிட்டு இருக்காங்க கம்ருதீன் இதை பத்தி. இங்க வந்து கொஞ்சம் நரேட்டிவ்ஸ் வந்து வேரி ஆச்சோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அவங்க அவ்வளோ திட்டாங்க கம்ருதீனை. ரொம்ப அப்படியே டச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதாவது கம்ருதீனையும் பெருசா அட்டாக் பண்ணல, ஆமா, பார்வதியும் பெருசா அட்டாக் பண்ணல. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, அந்த ஐடி கார்டு ஒண்ணு வந்து காணோம் இருந்துச்சு, அரோராவோட ஐடி கார்டு. அதை வந்து எடுத்துட்டாங்க. அவங்க வச்சிருக்க கூடாதுங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் தான் அவங்க ஒண்ணு வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. பட் அம்மாவோட இதெல்லாம் என்னதுன்னா, எல்லாரும் வச்சிருப்பாங்க, நம்மளுக்கு தான் தெரியல, இது தேடினதுனால கிடைச்சது அப்படின்ற மாதிரி. அப்படியே அவங்க வச்சது எடுத்தது கூட தப்பு இல்ல. பட் அதுக்கு சொல்லப்பட வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியாதா? இவங்க வேணும்னே போய். சரி, அது நெக்ஸ்ட் போவோம். அடுத்து வந்து இன்னைக்கு காலையில இருந்து வந்து ஒரே என்ன சொல்றது, ஆனா வந்து ஒரு லைன் சொன்னோம், அரோரா ஒரு லைன் சொன்னாங்க, இது என்ன காவிய காதலா, இதுவே கன்றாவி காலையிலேயே இவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் குப்பரப்பட்டு தூங்கினாங்க, நாங்க எல்லாரும் சொன்ன மாதிரி. அப்புறமா உட்காந்து கொத்துதே கொடையுதே நோவுதேன்னு சொன்னா இல்ல. இதுல வந்து உண்மையிலேயே இன்னைக்கு இப்ப விக்ரம் சொல்லிட்டு இருந்தாரு, இதை நான் கூட கேட்டேன். விக்ரமும் பிரஜனும் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, நைட்லாம் அவங்க அட்டாக் பண்ணல, தூங்கிட்டாங்க, ஃப்ரெஷ்ஷா நல்லா தூங்கிட்டாங்க. நம்ம நைட் எல்லாம் தூங்காம காவல் காத்துட்டோம். இப்ப நம்ம வந்து ஒரு மாதிரி கிடினஸ்லயே இருப்போம். இப்ப வந்து பகல்ல அவங்க ஈஸியா அட்டாக் பண்ணி அடிச்சிருவாங்க. அதனால காலையில எல்லாம் அலர்ட்டா இருக்கணும், மொத்த பேரும் சுத்தி உட்காந்து இருக்கணும். இப்படி எல்லாம் பிளான் போட்டு இருந்தா அவங்க நல்லா குப்பரை அடிச்சு தூங்கிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, ஒரு பக்கம் கம்ருதீனும் பார்வோம் அவங்களோட இல்லாத விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. காலையில வந்து அந்த ட்ரெஸ் என்னமோ ஊற வச்சாங்கன்னு சொல்லி கேப்டன் கிட்ட போய் பார்வதி தலைன்னு சொல்லிட்டு தலையை எப்படி எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்றீங்க. அவங்க வந்து 2 பேருக்கும் தலை. ஆமா, இவங்க தலையா வராங்களா? இவங்களுக்கான செம்ம டோஸ் இருக்குது. கேரக்டரா சுத்தமா இல்லவே இல்ல. தலைன்னு கூப்பிட்டாங்கனாலே எனக்கு உடம்பு சரியில்லை. நான் சொல்றேன், இப்படியே எவ்வளவு நாளா ஓட்டிட்டீங்க, இன்னும் என்னத்துக்கு இருக்கீங்க? கிளம்புங்க. ஏங்க அப்புறம் கேப்டன் ஆகணும்னு நினைச்சீங்க? கேப்டன் ஆகி நீங்க உடம்பு சரியில்லை சொல்றது நீங்க சும்மாவே மயக்கமா தூக்கமே இல்லை. இன்னும் நல்லா தான் தூங்குனாங்க, நல்லா தூங்குனாங்க. தூக்கமே இல்லையா? புழுவுறதுலயும் ஒரு அளவு வேணும். அதுலமா அவங்களை நடுவுல வந்து சாண்ட்ரா எழுப்பி விட்டாங்கல்ல, அந்த ஒரு கடுப்பு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தூக்கம் வரலையா அவங்களுக்கு? வரல. இதெல்லாம் ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு விஷயத்தை இவங்க தான் போட்டு குடிப்பாங்க. அது அவர் தான் எடுத்து வந்து வச்சாரு, விக்ரம் தான் எடுத்து வந்து வச்சாரு. பட் சொன்னது வந்து ரம்யா தான், அதான் அவர் செஞ்சாரு. அதுக்கப்புறமா எல்லாம் போச்சு. முதல்ல அது 3 பேர் பேசிக்கிட்டாங்க. அந்த வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு விக்ரம். அவர் இப்படி நவுந்துட்டாங்க, நான் எடுத்துருவேன். பார்வதி என்னமோ பெரிய சூப்பர் உமன் மாதிரி இப்படி அவரை நீ நவுத்தி பாரு, நான் என்ன பண்றேன்னு அப்படின்ட்டு அவர் அங்க போய் ரொம்ப நேரமா எல்லாத்தையும் போய் விசாரிச்சுட்டு இருப்பாரு. நான் சொல்றேன், மத்தவங்க எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு உட்கார்ந்துனே இருந்தாரு. இல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அது எப்படி ஆக்சுவலா இவங்க நிறைய பிளான் எல்லாம் போயிடுச்சு. நேத்தே வந்து திவ்யா எல்லாம் வந்து பெட்ஷீட் இருக்கா,
என் பெட்ஷீட் எங்க ஏந்திரு, ஏன் பெட்ஷீட் இல்லைன்னா யாரும் தூக்க கூடாது, ஏந்திரு என் பெட்ஷீட்டை காணும், ஏன் பெட்ஷீட்டை காணும்னு அவ்வளோ அதப்புறப்பட இவங்க என்னெல்லாம் நினைச்சாலும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல தெரியுமா. 24 hour டாஸ்க்னா நீ என்னத்துக்கு உட்காந்து தூங்குற, அதான் சொல்றேன் தூங்கறதுக்கா டாஸ்க். அப்ப அவர் ரொம்ப அழகா சொன்னாரு வினோத்ன்றவரு, எனக்கு 24 hour டாஸ்க் கொடுத்துக்கறாங்க, அப்புறமா என்ன தூங்கறதுக்கு என்னன்றீங்களா? போய் நீங்க வந்து பேய் யாருமே இல்லாம போய் பாத்து தூங்குறீங்க. பேய் டாஸ்க்கு நீங்க வந்துட்டீங்க, மத்ததுல வர மாட்டீங்க. அவரும் இந்த கடி வேற ஒட்டு கேட்டுறாங்க. தேவையா உங்களுக்கு? எனக்கு இவ்வளவு கேக்குறதுக்கு கேட்டுட்டேன் கோபால். ஆனா அதுல ஒரு விஷயம், ஸ்கூபி டூன்னு அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு காதுல ஊந்துதான் தெரியல. அவன் நாய் ஸ்கூபி டூன்றது வந்து ஒரு நாய், அது எல்லா டாக்னே சொல்றாங்க. ஸ்கூபி டூன்னு ஒரு டாக் இருக்கும், அது எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த மாதிரி சுபிக்ஷா எல்லா இடத்துலயும் இருப்பான்னு உங்க உயிர் தோழி வியானா கிட்ட சொன்னா வியானா அதுக்கு ரியாக்டே பண்ணல, அந்த லெவல்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு யார் வந்து கேரக்டர்ல இல்லன்னு சொல்லுங்கன்னு இது சபரி அண்ட் எஃப்ஜே அவங்கள தவிர்த்து மத்தவங்க எல்லாருமே எஃப்ஜே அதாவது நல்லன்னு சொல்லிட்டாங்க. சபரி வந்து விஆர சொன்னாரு, ஏன் யாருமே ரம்யாவை சொல்லலன்னே எனக்கு புரியல. அவங்க இன்னும் உட்காந்து ஒப்பேரி வச்சிருப்பாங்கன்றது கூட்டாங்க. எல்லாரும் கேட்டல, ஐயோ இது அரோரா அடிச்சுட்டாங்க நேத்து நைட்டு. அரோரா இப்படி அந்த மாதிரி அடிச்சுப்பாங்க. அம்மா பயமா இருந்தது எனக்கு. அப்புறமா வந்துட்டு எஃப்ஜே கிட்ட வந்து பாருக்கும் இவங்க வந்து ஒரு எஃப்ஜே வந்து சொன்ன ரீசன்ஸ்க்கு இந்த மாதிரி பார்வதி வந்து இல்ல அவங்க கேரக்டர்ல சும்மா கமருதீன் பின்னாடி போறதே ஒரு கேரக்டரா வச்சுட்டு பண்ணிட்டாங்க. கமருதீன் பின்னாடி போறதே இல்ல, அவர் கமருதீனும் அவங்களும் சேர்ந்து அவங்களோட ஒரு விஷயத்துக்காக 2 பேரும் ஒண்ணா இருந்துகிட்டு பண்ணிக்கல. தவிர நீங்க இந்த டாஸ்க்குக்காக என்ன பண்ணீங்க? நியாயமா என்னைக்கு எப்ப வந்து பார்வதி தனியா ஆடுறாங்களோ ஆடுவாங்க நல்லா. கமருதீன் ஒரு கேரக்டர் வந்துட்டாங்கனாலே இவங்க நாசமா போயிடுவாங்க. வைஸ் வர்சா அவங்களுக்கும். அப்ப வந்து அதான் அரோரா சொல்றாங்க, என் கூட இருக்கும்போது வெறும் நல்லதை மட்டும் தான் சொல்லி தருவேன், அந்த பொண்ணு கிட்ட போனாலே வெறும் நான் என்ன சொல்றேன் நெகட்டிவ். பப்பாவா அப்படி சொல்லல, அவங்க கிட்ட போனா அவன் உருப்பட மாட்டான். அததான் சொல்றேன், இவர் பப்பாவான்றேன். அது அவன் நீ உருப்படாம போடான்னு தானே சொல்லுது. இல்ல யாரு கூட போறனோ அவங்க மாதிரியே நான் ஆயிப்பேனா என்ன அர்த்தம்? உன்னை உருப்பட வைக்கணும்னு நான் நினைச்சேன், நீ ரெண்டுமே சேர்ந்து 2 உருப்படாது. அந்த படத்துல சொல்லுவா தெரியுமா, இதுங்க என்ன வாழவா போகுது, 2 உருப்படாது சேர்ந்து உருப்படாமே தான் போகுது அப்படின்னு சூரிய வம்சத்துல சொல்லுவாங்க. அது மாதிரி 2 உருப்படாது, 2 உருப்படாது திருத்தவும் முடியாது, அவங்க திருந்தவும் தயாரா இல்ல. வயசு பட்டர்ஃபிளைஸ் இன் ஸ்டமக். ஷோ ஏன் பார்வதி இப்படி இருக்கிறீங்க? அதுல தேடுறதுக்காக வந்து உங்களுக்கு பிபி ஹவுஸ் கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறமா வந்துட்டு பிரஜன் வந்து எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க பிளான் ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு. எஃப்ஜே இல்ல தெரியல அப்படின்ட்டாரு. பண்றாங்கன்னா அந்த டீம் என்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. இங்க வெளியில வந்து சாண்ட்ராவும் பார்வதி இப்ப அதெல்லாம் காட்டல, அவங்க இதுவே அதான் அவன் சொல்லிட்டு இருப்பான். இல்லன்னா இவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம அட்டாக் பண்றதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, அது இல்ல இது இல்ல லொட்டு இல்ல வினோத்துக்குமே அந்த இதுதான். அவன் நம்ம கூட சேர்ந்து ஆளப்பா, அவன் எப்ப யாருமே சேர்ந்து ஆளல இவருக்கு. நெக்ஸ்ட் வந்து இவர் மட்டும் பார்வதி இவரும் கமருதீனும் சூப்பர் பிளேயர்ஸ். பார்வதி எஃப்ஜே எதுக்கு எப்படி இருக்கீங்க? எஃப்ஜே வந்து என் கேரக்டர் இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர், அவன் அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காரதான் செய்வான், அவனுக்கு எதுவும் கேரக்டர் இல்ல. நீங்க லிவிங் ரூம்ல பண்றதெல்லாம் இப்ப உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா, ஆமா பார்வதி நீ பண்ற மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது, அதனால நீ லிவிங் ரூம்ல பண்ணதெல்லாம் எடுத்து சொன்னா சொல்லுங்க சொல்லுங்க பாடினாரு. இந்த பாட்டெல்லாம் கேட்கவே இல்லையா? ஏங்க அவருக்கு இன்ட்ரோவர்ட்டுங்க, அவர் ஏங்க பாட போறாரு அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஒரு லைன் பிடிச்சா அதே சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா வந்து அந்த சண்டை தான் மெயின். ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்க பிளானிங் போடுறாங்க. கொரில்லா அட்டாக்ல இருந்து சிவாஜி மகாராஜ் வந்து இந்தியாவை காப்பாத்துறதுக்கு மகாராஷ்டிராவை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணாரோ எல்லாத்தையும் எடுத்துக்கினாங்க. எப்படி எல்லாம் கொலை பண்ணலாம், அதாவது எத்தனை விதமா கொலை பண்ணலாம். இது மட்டும் இல்ல, அந்த நெக்லஸை எடுத்தா யார் கையில இருக்கணும், யார் எங்க வைக்கணும், எப்படி பதுக்கணும், எப்படி பேசணும், எல்லாத்தையும் பிளான் பண்ணவங்க கடைசி வரைக்கும். இது வந்து வினோத் வந்து அப்போ உட்காந்து போட்டு பிளான் தான் அது. அங்க இருந்து வந்து ஓடி போய் அது வந்து எல்லாம் 3 பேர் ஒளிஞ்சு நின்னுட்டாங்க. இங்க வந்து உட்கார்ந்துட்டு போறணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து பிளான் ஏ, இது பிளான் பி, நீ இங்க நிக்கணும், நீ கேப்ப ஃபில் பண்ணனும். இந்த இருந்து ஒரு இது வேற எடுத்துக்கிட்டு பிளாக்கெட்ல எடுத்துக்கிட்டு போறாரு. இங்க இருந்து கமருதீனை கூப்பிட்டு கமருதீனா இவர எல்லாம் ஓடி போயிட்டு கமருதீனை எடுத்துட்டு பின்னாடி போற இவட்ட குடுக்குற மாதிரி அது கீழே வந்துச்சு சுபிக்ஷாக்கு. அப்பா ஐயோ என்ன கண்ணுன்னு சொல்றது, அத ஃபயர் கழுகு கண்ணு அவங்களுக்கு. இன்னைக்கு இந்த வாரம் சுபிக்ஷா வாரம் தான் வேற லெவல். அந்த பொண்ணுக்கான கிரெடிட்ஸ் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணுங்க கண்டிப்பா. இவங்க யாருமே போடாத ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அந்த பொண்ணு தாங்க போடுது. ஃபர்ஸ்ட் அது தூக்குனதும் கூட ஹெல்ப் பண்ணதும் சும்மா புசுக்கு எலி மாதிரி வந்து எல்லாத்துலயும் புள்ள பூந்து என்ன வேற லெவல். ஏன்னா விக்ரம்லாம் ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா சொல்ல போனா. இந்த டாஸ்க்குன்னு இது இதுன்னு ஏதோ சொன்னாரே தவிர்த்து இந்த டாஸ்க்ல வந்து அவரோட இன்வால்வ்மெண்டோ இல்ல அவரோட நைட்லாம் காவல் காக்குறது இதெல்லாம் இருந்தாரே தவிர்த்து அங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டாரு கதவை. ஒரு என்ன சொல்றது அந்த அதெல்லாம் இருந்தாங்களே தவிர்த்து இந்த மாதிரி யோசிக்கிறது இந்த மாதிரி பண்றதெல்லாம்
பிரஜனும் சுபிக்ஷாவும் வேற லெவல். ஆனா கரெக்ட், அங்க புடிச்சதாலதான் இங்க அவங்க எடுத்தாங்க. சோ விக்ரம்க்கு அங்கேயும் ஒரு கிரெடிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க அவர் வந்து வரல, இந்த இடத்துக்கு வந்து அவர் வரல. நைட்ல காவல் காத்தாரு, அதெல்லாம் அரோரா ஃபுல் டீம் எஃபர்ட். அதான் சபரி சொன்னாரே, கண்ணா டேய் பிளான் எல்லாம் போட்டு நீங்க தூங்குறீங்க, அவங்க ஒருத்தர் கூட தூங்கல, என்னமா எக்ஸிகியூஷன் இப்படின்றாங்க, ஏந்துக்கிறாங்க கனி இப்படின்ற, இப்படி இல்ல ஆதிரை அப்படிதான் கூப்பிட்டாங்க. ஒண்ணு அப்படி ஏந்துக்கிறா ஆதிரை, என்னதான் நடக்குதாங்க ஒண்ணு கூட நம்ம என்னதான் நடக்குது. சாண்ட்ரா போய் எஃப்ஜே எழுப்பி விட்டு வந்தா இவரு சபரி கூப்பிடுறாங்க, ஏதாவது பண்ணுங்கடா வந்து ஈத்து போட்டு தூங்குறாரு. என்னதான் பண்ணிருக்காரு பொழுது. அதான் யூசுவலா அவர் வந்து வேற மாதிரி பண்றாங்க. அதான் இவங்க நினைக்கிற டவுட்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். அவ்வளோ வந்து சுறுசுறுன்னு இருக்கிற பர்சன் இல்லையே, அதனால அந்த டீமுக்கு போனாரு. அது என்ன தெரியல, ஒருவேளை பிபி தான் சூஸ் பண்ணி இப்படி பிரிச்சாங்க, எனக்கு அது மட்டும் தெரியல எப்படி பிரிச்சாங்க. சான்ஸ் இல்ல, ஏன்னா மொத்த ஸ்ட்ராங் பிளேயரும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியும், அது தெரியல. இப்ப வினோத், எஃப்ஜே, சபரி, அப்புறமா வந்து இவரு கம்ரு. சரி நம்ம அந்த ஃபைட் ஃபுல்லா சொல்லிடலாம். இவங்க எகிரி குச்சிட்டு வந்தப்போ சுபிக்ஷா அதை பார்த்து அது மேல படுத்துக்கிட்டாங்க. இவர் வெளியில போகும்போது பிரசன்ட் போய் பிடிக்க போறதா சாண்ட்ரா பிடிச்சிக்கிட்டாங்க. அரோரானா தைரியமா போனாங்க. எப்பா கம்ருதீன் ஓடுற வேகத்துக்கு பின்னாடியே போய் உடம்ப உடவேல புடிச்சு இழுத்துட்டு போனாங்க. வந்து திவ்யா வந்து அத இழுக்க ட்ரை பண்ணும்போது தான் வந்து ட்ரை பண்ணும்போது அவர் புடிச்சு இப்படி இழுத்துட்டாரு. தடுக்க ட்ரை பண்ணும்போது கதவு புடிச்சு இப்படி இது பண்ணி அவங்க இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா அமித் அந்த சைடு போயிட்டு கவர் பண்ணது எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இவங்க என்னத்தை தூக்கி போட்டீங்கன்னு சொன்னா அரோராவோட இது அது கம்மலோ என்னமோ அதே எடுத்து தூக்கி போட்டாங்க. அதே ஏன்டா தூக்கி போட்டீங்க, என்ன கட்சிதோ கையில தூக்கி போட்டோம். சபரி அதான் வந்துட்டு இவங்க ஏதாவது எடுக்கிறாங்களே டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு நான் வந்து சுபிக்ஷாவோட கையில ஏதோ குத்துனாங்க, அதே எடுத்து வச்சிருக்கிறேன் பாக்கெட்லன்றாரு. சோ அந்த மாதிரி லூஸ் தரமா இவங்க பண்ணாங்க. அமித் வந்து அமுக்குனார் போயிட்டு, அவர் வந்து ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் பண்ணாரு. அவர் இப்படி வச்சிட்டாரு, பிளாக் பண்ணாரு. அந்த வினோத் பண்றாரு பாரு, அவர் சட்டையை புடிச்சு கிழிச்சி. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், அவரோட இதெல்லாம் வந்து ஒரு டீனேஜ் கூட இல்ல, இந்த புலிங்கோ ஸ்டைல்ல வந்து அவரோட மனசு வந்து அலப்பாயும், அவரோட இதெல்லாம் வந்து ஒரு சின்ன குழந்தை எப்படி வந்து எல்லாத்துக்கும் போய் சண்டை போட்டுக்கிட்டு நிக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு பொம்பளைன்றவ பேசக்கூடாது, பொம்பளைன்றவ காலுக்கு அடியில, பொம்பளைன்றவ வந்து கையை நீட்டக்கூடாது, பொம்பளைன்றது உயர்த்தி பேசக்கூடாது, பொம்பளைனாலே கேவலமானவ அப்படின்றது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற பொம்பளைங்க நல்ல பொம்பளைங்க, தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கிற அதாவது பெடிச்சி பெண் பிள்ளைங்க அப்படி சில பேர். சோ அந்த மாதிரி பூமர் தாட்ஸ் இருக்கிற ஒரு எங்கன்னா ஒரு 1840s வாழ்ந்துட்டு 1840s வாழ்ந்துட்டு இருந்த மனுஷனோட ஆவிதான் இவரோட உள்ள இருக்கு. சோ இதுதான் வந்து இவரு, அதாவது இதெல்லாம் சேர்ந்த கலவைதான் வந்துட்டு கானா. ஒரு மூத்த குடிமகன் மாதிரி இருக்கிறார். மூத்த குடிமகனுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அவருக்கும் முன்னாடி வாழ்ந்தவர், ஒரு என்ன சொல்றது எள்ளு தாத்தா இல்ல இன்னும் சொல்ல பறை, அந்த பரன் அவங்களோட இதுல இருந்து வராங்க போல இருக்கு. சொல்றது பார்த்தா ஒரு 6 தலைமுறை 7 தலைமுறை தானே ஒரு பரம்பரை. இது 7வது தலைமுறையில அப்ப 6 தலைமுறை முன்னாடி அந்த அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட ஆவி வந்து முழுமையாக வந்து இவரோட உள் வந்து அடக்கம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு கலையரசன் வந்து ஏத்தி விட்டு போறாங்க சொன்னாங்களே, உன்கிட்ட ஒரு பவர் இருக்குடா, சக்தி இருக்கு, பவர் அந்த மாதிரி வந்து புஷ் அந்த மாதிரி இவருக்குள்ள வந்துட்டு ஒரு இந்த 1840s வாழ்ந்த ஏதோ ஒரு ரொம்ப பூசராய மகாராஜாவா அந்த மாதிரி யாரோ ஒருத்தரோட ஆவி அவருக்குள்ள இருக்கு. அப்படியே சந்திரமுகி மாதிரி உள்ள வந்து பூந்து அவர் சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்ற மாதிரி. அதாவது எல்லாமே அதான் திவ்யா சொன்ன மாதிரிதான், ஒரு அடிபடுறது இதெல்லாம் வந்து சகஜம் தான். ஆனா ஒரு இவர்கிட்ட ஒரு அக்ரெஷன் இருக்குல்ல, இதுதான் நாங்க சொன்னோம். எந்த டாஸ்க்ல வினோத் இருந்தாலும் அந்த டாஸ்க்ல அவருதான் எல்லாருக்குமே வந்து பிரச்சனை ஆகுறாருன்னா நினைச்சு பாருங்க. கனியை தான் சொல்றாங்க, நான் எதையும் அதை பெருசாக்கல. ஆமா அவங்க பெருசாக்கல, ஆக்கி இருக்கணும். துஷார் பெருசாக்கல, ஆக்கி இருக்கணும். கெமி பெருசாக்கல, ஆக்கி இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கிட்டே போய் பிரச்சனை பண்றாரு இவரு. விஜய் சேதுபதி தான் சட்டை நல்லா இருக்கு, சட்டை நல்லா இருக்கு பார்த்தாலும் அவர் மத்தவங்க யார் ரைஸ் பண்ணணும், ஏன் கனிக்கு அடிபட்டதை பத்தி இவர் கேட்கறதுக்கு இவருக்கு வந்து இல்லையா? டீ விஷயம் தான் பெரிய விஷயம், இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. போய் உழுந்தாங்க, அங்க போய் அவங்க மண்டையில கிண்டல அடி செத்துட்டாங்களா அததான் திவ்யா சொல்றாங்க. டீம் இருக்கு, எல்லாரும் வந்து காப்பாத்திடுவாங்க, ஓகே. எதுனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இங்க போய் உழறாங்க, கண்ணாடி போய் மோதி கழுத்து அறுத்துருச்சு, கையா அறுத்துருச்சு. நீ பிபி வீட்டுக்குள்ள செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல, அப்பயும் நாங்க கானா வினோத்துக்கு கொடி தூக்குவோம். இல்ல ஒரு சின்ன அக்ரெஷன் காமிச்சாரு விஜய் வர்மா, கிட்டத்தட்ட ரெட் கார்டு குத்து வெளியவே தூக்கிட்டீங்க நீங்க. எனக்கு புரியல என்னங்க இந்த ஆள் கிட்ட இருக்கு. அதாவது எல்லாரும் இவருக்கு வந்து ஃபயர் விடுறீங்களா, மார்கழி மாசத்துல இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிறியேமா, ஐயோ தங்கச்சி மார்கழி மாசத்துல இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துக்கிறீ தங்கச்சி பார்த்து சொல்றாரு. கமருதீனை பத்தி கட்டாங்கிச்சில தேவையில்லடா உனக்கு என்ன பேச்சு அப்படின்னா, அவர் ட்ரெஸ்ல அந்த பிரஸ்ட் பார்ட்டுக்கு உனக்கு புரியலையா? அது அப்ப புரியல. அது என்னன்னு உலகத்திலேயே இவ்வளவு கேவலமா கமெண்ட் யாருமே அடிக்க முடியாது.
அது இருக்கட்டும்ங்க, எல்லாருக்கும் தான் தெரியும் அவர் பொம்பளை மாதிரி ஆம்பளை வந்து ஒரு பொம்பளை வேஷம் போடுறாருன்னு. எனக்கு கட்டாங்கிச்சிலாம் வைக்க தேலடா, என்ன பேச்சு அது? அவருக்கு ஒரு பொண்ணுனா அந்த எதெல்லாம் செக்சுவலைஸ்டா பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்கணும். இல்ல நீ அவருக்கு பாருன்றேன். அவருக்கு தான் சொல்ல உனக்கு இதெல்லாம் அவர் சொல்றாரு மார்கழி மாசம். உண்மையிலேயே நாங்க ரொம்ப வேதனைப்படுறோங்க. இவர மாதிரி ஒருத்தரோட பசங்களா பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு. இவர திருத்தணும்னா யார் திருத்தணும்னா அப்பா வந்து அம்மா வந்து அன்பு கொடுக்கணும், அப்பா வந்து அறிவு. நான் இன்னொன்னு சொல்லவா, அவரு ஒரு நிமிஷம், அப்பா வந்து அறிவை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பாக்கே இந்த மாதிரி கேடு கேட்டு அறிவா இருந்தா அந்த பசங்க எப்படி இருக்கும் பாவம். இல்ல இவரு அந்த குழந்தைங்களாம் நாளைக்கு மேல வரவானா? அது ஆதி காலத்துல இருந்தாங்கங்க, ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா எல்லாரும் பிஹேவியர் இருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு படிச்சு எவ்வளவு பேர் மேல வந்துட்டாங்க. எல்லாருமே மேல வந்திருக்கும் போது இந்த நாள்ல போயிட்டு இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான தாட்ஸ். உங்களை எதுக்கு பிபி ஹவுஸ்ல விடுறாங்க? உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இருந்தா கூட இப்படி இருப்பாங்க, இவங்க இந்த இடத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றதுக்காக கொடுக்குற உள்ள விடுறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப விடு விடு வேதனையா இருக்கு. பிரயோஜனமும் இல்ல. அதேதான் கம்ருதீன். இல்ல இவரு அங்க போய் தோத்துட்டாரு. ரெண்டு பேரும் அப்படியே எப்படிதான் ஒரு இடத்துல இதேதான் போன வாட்டி வந்து நம்ம சத்யா அண்ட் ஜெஃப்ரி. கேவலமான ஜெஃப்ரியை விட எனக்கு சத்யா தான் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கா மச்சான். ட்ரெஸ் எல்லாம் கீழே போய் ஒரு மாதிரி தெரியுதுடா. அன்எஜுகேட்டடா நீ. இல்ல உங்க வைஃப் எப்படி ட்ரெஸ் பண்ணிருந்தாங்க? அவங்க அப்படியே வந்து 9 கஜம் புடவை கட்டியிருந்தாங்க. அவங்களும் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிருந்தாங்க. அவ ஏதோ சொல்றாரு, இவர் அங்க போயிட்டு நீங்க வின் பண்ணலான்னு ஒரு எரிச்சல் வந்துட்டு பின்னாடி போய் எவ்வளவு செய்யறான்டா, நம்ம பின்னாடி எவ்வளவு பின்னாடி செய்யறோம். அந்த மூஞ்சி பாக்கணும். என் மூஞ்சி எவ்வளவு கோரமா போயிருக்கும். அந்த அளவுக்கு அதை விட இன்னும் 10 டைம்ஸ் அவரோட மூஞ்சி போச்சு. ஏன்னா அது வந்து அவர் ஆக்சுவலா மெயின் பண்றது வந்து சபரி எடுத்ததா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. சபரி எடுத்துட்டு அவங்கிட்ட குத்துட்டதா நினைக்கிறாரா? சுபிக்ஷாட்ட குத்துட்டதா அவர் நினைச்சாரு. அவருக்கு தான் எதை எடுத்தாலுமே வந்து சிறுமுளைய பெருமுளையும் சிறுகுடல பெருகுடலும். நான் நேர கேப்பம்மா, என்னைக்கு என்ன பயங்குது? அதான் நேரா கேளு சபரிய எத்து குத்துக்கியடா, அறிவு கேட்ட நான் ஆம்பளை எல்லாம் கேட்க முடியாதுமா, பொம்பளைங்கள தான் கேட்க முடியும். நான் நேரா தான், நான் இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் நேரா தான். பொம்பளைங்கள மட்டும் தான் என்னால நேரா கேட்க முடியும். ஆம்பளைங்கள எல்லாம் கேட்டா அவங்க அடிச்சிருவாங்கல்ல. பொம்பளைங்கள கம்ருதீன் கூட எல்லாமே அப்படிதான். அஜய் பக்கத்துல நின்னுகிட்டே பார்வதி பக்கத்துல நின்னுகிட்டே போட வேண்டியதானே ரெண்டு. விக்ரம் அதேதான் தின்னுகிறாரு ஐஸ்கிரீம். பார்வதிக்கும் கோவம் வரலையே? வராது. ஏன்னா டேய் பக்கத்துல நின்னுட்டு அவ்வளவு திட்டு திட்டு வரலையே. அப்ப பக்கத்துல ஐஸ்கிரீம் கூட இருந்து எவனோ குடி பைச்சிக்கிறான், கூட இருந்து எவனோ குடி பைச்சிக்கிறான். அவனுக்கு பர்சனலா கம்ருதீன் அது சபரி சார் கம்ருதீன் எடுத்து கையில கீழே விட்டுட்டான். நீ அத்த நீ அடிக்கல, நான் தான்டா எடுத்தேன். கையில இருந்து விழுந்துச்சு, என்ன பண்ண சொல்றேன்னாரு பேரு. எவ்வளவு பிளான் பண்ணி தான் போட்டுக்கான் அப்படின்னாரு. அங்க வேற அந்த இதுல அந்த டாஸ்க் பண்றதெல்லாம் பயங்கர ஹீரோயிசமா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. நமக்கு கண்டிப்பா வெளியில நிறைய எடிட்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அவருக்கு. அந்த ஒரு இது இருக்கு பாருங்க, அந்த ஒரு டாஸ்க் ஜோடி ஆர் யூ ரெடின்னு இந்த அங்கேயே தான் வந்து ஸ்பெல்லிங் எல்லாம் போட்டாங்க. ஸ்பெல்லிங் என்ன ப்ரௌனிக்கு ஸ்பெல்லிங் என்ன அங்கேயே தான் எழுதிருக்கு. நம்ம ஐஆர்எஸ் கலெக்டர் இருக்காங்களா வியானா மேடம், BOWINE BRO சொல்லிட்டாங்களா? BROW சொல்லிச்சு. INE னா INE அதுக்கப்புறம் அங்க இருக்க பாருங்க ஸ்பெல்லிங் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெல்லிங்க பார்த்துட்டு எடுத்துட்டு போது அதுல அந்த இடத்துல கூட சபரி சொன்னாரு, என்ன இருனா நாங்க பண்றோம் போய் செவுத்து போய் வச்சிருவாரு போல. இது அப்ப கூட பாரு இவ்வளவு ஒரு தாட் ப்ராசஸ். அதை இடிச்சா நம்மளுக்கு வலிக்கும்ன்றதுனால வெறும் காத்துலயே குத்துல. எங்க அண்ணனுக்கு எங்க தாத்தாக்கு அவ்வளவு ஒரு மூளைங்க. தாத்தாவர் இல்ல ஒரு மூத்தவர், மூத்தாருக்கு அவ்வளவு ஒரு மூத்தவருக்கா சாரி மூத்தார் வேற வருமா, மூத்தவருக்கு அவ்வளவு ஒரு அறிவு வழிஞ்சு கொட்டுங்க பாவங்க. அவரு அந்த டிஆரோட மேல அதாவது கொடுத்தாங்க அந்த பிக்ல இருந்து வந்து வெளியில வந்து விழுது பாவம். அதுக்கப்புறம் அந்த அதுலயும் வந்து ரெட்ரோ டீம் தான் வின் பண்ணிச்சு. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அந்த ப்ரௌனி ஸ்பெல்லிங்க ஒழுங்காக்குறதுலயே முக்காவாசி நேரம் போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, பானிபூரிய வெத்துக்குன்னு போய் கைய வேற வச்சிட்டாரு. இல்ல இதுக்கு முதல்லயே போய் பாதி தூரம் விட்டாங்க. அது வந்து நம்ம பார்வதியில அதெல்லாம் கிடையாது, கரெக்டா ரீச் பண்ணிட்டாங்கன்னு ஏன் சொல்லலன்னு எனக்கு தெரியல. சொன்னாங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களா? கீழே விழுந்துச்சு. பார்வதி கண்ணை மறைச்சிரும் கபூரத்துல பார்த்த உடனே. அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படியோ அதை எடுத்துட்டு வந்து சேர்த்தாங்க. அப்பயும் அவங்க வின் பண்ண முடியல. இவங்க கைய வச்சு இப்போ இந்த இல்ல அந்த நம்ம ஆல்ரெடி இதை நம்ம சொல்லல, அந்த ஃபைட் போயிட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அட்டெம்ப்ட், ரெண்டாவது அட்டெம்ப்ட்ல சுபிக்ஷாவும் அரோரா போய் அப்படி இவரு தள்ளி அவங்க விழுந்து அதாவது அவ்வளவு இது புடிச்சு அதுக்கப்புறமா ஆக்சுவலா என்னன்னா சுபிக்ஷா பின்னாடில இருந்து ஓடி வந்தாங்க. வரவே இல்லம்மா உங்க கூட, நான் வரவே இல்லம்மா, நான் பின்னாடி தான் வந்தேன்றாரு. ஆனா வந்து இவங்க காலை இது கால் இவங்க மேல சுபிக்ஷா விழல, பக்கத்துல தான் விழுந்தாங்க. ஆனா காலை அமுக்கி நின்றது அமித்து. ஏன்னா இவங்க மேல வந்து அந்த
போர்வை போடுறதுல யாரு என்னன்னே தெரியல. எலி குஞ்சு பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து இது தெரியல. 3வது அட்டெம்ப்ட் மறுபடியும் போறாங்க. வியானா ரெடியா இருந்தாங்க அந்த பிளாங்கெட்டோட. அப்ப வந்து பிச்சிட்டாரு. அப்பதான் அரோரா வந்துட்டு பிச்சிட்டாங்க, இத ஒட்ட முடியாது, அங்க போய் வைக்க முடியாது. ஆனா வந்து எல்லாம் பண்ணி கமருதீன் பிச்சிட்டான். அப்ப வந்து இவங்க சொன்னாங்க, இவங்க கனி, சீ இதெல்லாம் ஒரு கேமா, சீ எவ்வளவு கேவலமா இருக்கீங்க, ஐயோ ஐயோ. இதெல்லாம் வந்து ஆனா வினோத்துக்கு கேட்காது. திவ்யா வந்து பேசுறது மட்டும் தான் கேட்கும். அவங்க வந்துட்டு அந்த காது மட்டும் செலக்டிவ் ஹியரிங் தான் இருக்கும். அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா இவங்க போய் பேசினாங்க. அப்ப எதுக்கு போய் திவ்யா சாண்ட்ரா வியானாட்ட எல்லாம் பேசினாங்கன்னு தெரியல. தண்டங்க எல்லாம் இல்ல உங்களுக்கு அடிபட்டுச்சான்னு கேக்குறாங்க. அவங்க எப்படி நாய்ங்கன்னு சொல்றாங்க, நீங்களா கம்முன்னு இருக்கீங்க. அவங்க வந்து ஒரு கோவத்துல வந்துட்டு சீ இவ்வளவு கேவலமா இருக்கீங்க நாய்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்புறமா போய் இவங்க ஆக்சுவலா திவ்யா வந்து பேசி அவங்களுக்கு இப்படிலாம் நீங்க பேசுறது தப்பா இருக்குன்னு சொல்லி எல்லா குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் போய் சுபிக்ஷா இது மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா வந்து சாண்ட்ரா நினைச்சுன்னா கண்டிப்பா விக்ரம் சொல்லிதான் வந்து அவள் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களை அளவுக்கு ஒரு கேவலமான தாட் ப்ராசஸ், உங்க அளவுக்கு ஒரு கேவலமான எதுவுமே யாருக்குமே இருக்குமோன்னு எனக்கு தெரியல சாண்ட்ரா. நாய்களா நாயின்னு நீங்க அவங்களை லிட்டரலாவே சொல்லிட்டீங்க. நாய்களான்னு பேச்சுக்கு சொன்னதுக்கே உங்களுக்கு இப்படி இருக்கு. ஒரு பொண்ணை இவ்வளவு நாளா ஸ்கூபிடு நாய் டிவார்மிங் டேப்லெட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த ஜென்மத்துல சேருவீங்கன்னே தெரியல. உங்களுக்கு எல்லாம் ஹியூமனிட்டி இல்ல பிரஜன். என்கிட்ட 2 பொண்ணு இருக்குல்ல, நாளைக்கு உங்க பசங்க அப்படி சொல்லும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க தெரியல. உங்களால தாங்க முடியுமா? அதுவும் ஒரு வீட்டோட பொண்ணு தானே. இங்க இருந்து வந்து ஆரம்பத்துல இருந்தே இத சொல்லிட்டு இருக்கோம். இங்க நின்னு பேசி தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. ஆனா இவங்க வந்து அவரு சொல்றாங்க தேவையில்லாத வார்த்தையில விட்டுருவாரு அவரு. அச்சு அப்படிலாம் சொல்லாத, அச்சு டிராமா ஆரம்பிச்சு. ஹியூமனிட்டி இல்ல உனக்கு. இவங்க எல்லாரும் குரூப் டிஸ்கஷன் நின்னுட்டு இருக்கும்போது கானாவன அந்த பக்கம் போனாரு. இவங்க எல்லாரும் விட்டாங்க. ஆனா பிரஜன் மட்டும் அவருக்கு என்னன்னா இவங்க பேச்ச கேட்கறதுக்கு வராங்க. சுபிக்ஷாவும் வந்து எதுக்கு வரீங்கன்னு கேட்கறதுக்கு இப்படி திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் விட்டுருவாங்க. அவருக்கு வந்து என்னதுன்னா முதல்ல போயிட்டாரு. அப்புறமா அங்க என்ன தோணுச்சு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேணும்னே தான் வருது. ஏன் அப்படி நான் வரக்கூடாது, இது உங்க வீடு கிடையாது, நான் வருவேன் இது உங்க வீடு கிடையாது. அங்க போய் நடுவுல போய் உட்காந்துன்னு ராத்திரி பூரா தண்ணி அடிச்சு கூட ஆடு. அப்ப அங்க வந்து பிரஜனோட வரப்போ இவங்க எல்லாரும் போங்கன்னாங்க. இந்த இடத்துல நான் ஒண்ணு எல்லாருமே வந்து சொன்னாங்க, பார்வதி வந்து இப்படித்தானே வந்து கமருதீனை கூட்டிட்டு போனாங்க. அப்ப வந்து இது வந்து தப்புன்னு சொன்ன திவ்யா பிரஜனை கூட்டிட்டு போயிட்டு எங்க ஒரு சண்டை நடக்கும் போது அதை கூட்டிட்டு போறது தப்பான்னு கேக்குறாங்க. இதுல 2 விஷயம் இருக்கு. அவர் வார்த்தை விட்டுட்டதுக்கு அப்புறமா கூட்டிட்டு போனாங்க. ஆமா ஆமா, இவர் வார்த்தை வேணும்னே கிரியேட் பண்றாரு சீன் தெரிஞ்சு போச்சு. அங்க வரும்போது அவர் வந்தாருல, அவர் பேச வந்தாருல, அப்ப பிரஜன் தான் தள்ளி விட்டாங்க. அப்போ பார்வதியோ இல்ல வினோத்தோ யாருமே அப்ப வரல கூட்டு போறதுக்கு. அது ஃபுல்லா பேசி பிஞ்சிரும் அப்படின்னா திருப்பி வந்தாரு. அப்புறமாலாம் தான் இவங்க வந்தாங்க. இவங்க ஸ்டார்டிங்லயே வந்துட்டாங்க, வேணானா. ஆனா நான் இப்பயே சொல்றேனே, நீங்க எதுக்கு அவரை சேஃப் கார்ட் பண்றீங்க? அப்புறமா இவரு ஆல்ரெடி இவருக்கு திவ்யாவை பிடிக்காது. அவரே வந்து எப்பன்னு பாக்கும்போது நீ பா அல்ல சொல்லிட்டு பாங்க. அவருக்கு என்னன்னா சொல்லிட்டு மாத்திடுவாரு. நீ போய் டிவில பாத்துக்கோ. மரத்துக்கு சேலை கட்டினா கூட வந்து பிரிச்சு பாப்படா நீலான்னு வந்து சொன்ன இதே ஆளுதான், இதே வாய் தான் இப்படிதான் அவர் சொன்னாரு. ஆனா அப்பவே அவரை கேட்டது கிடையாது. அப்படி சொல்ல இதுதான் இவர் கேரக்டர். இப்படிப்பட்ட கேரக்டர் அவர் வந்து ஆளு. அப்பா அவர் சொன்னாரு சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஆளை நான் சந்திக்கவே மாட்டேன். அல்ல அதுக்குதான் வந்து திவ்யா சொன்னாங்க, நான் உங்களை வாங்க போங்க தானே சொன்னீங்க, ரெஸ்பெக்டா வாங்க போங்கன்னு சொல்லுங்க. நான் இப்ப வாங்க போங்க தான் சொன்னேன். விக்ரம் பார்த்து சொல்லல போன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க உள்ள வந்து நீ போ, நீ வந்துட்டா, நீ வந்துருவ, நீ தான் இப்படி வந்துருவ அப்படின்னு வந்து கத்தி போ கர்மம்னு சொன்னான்னு சொல்லி ஆரம்பிச்சு. நீ சீ கர்மம்னு சொன்னல, அதோட ஒரு பேச கிடையாது. சீ கர்மம் எத்தனை வாட்டி சீ கர்மம் சீனாரு. ஆக்சுவலா வந்து அவருக்கே வந்து துப்பிக்கிட்டது தான். பட் இட்ஸ் ஓகே. அவர் வந்து அந்த இடத்த வந்துட்டு அவரோட அழகான அவரோட வாயிலிருந்து அழகான ஒரு எச்சிலை வந்து அங்க வந்து பரப்பி விடுறாரு. எப்படி வந்து சாண்ட்ரா அவங்க தலையில இருக்கிற பேரை எல்லாருக்கும் பரப்பி விட்டுட்டு இருக்காங்களோ என்னன்னா பாக்குறேன் இன்னைக்கு எபிசோடு பூரா பார்வதி. அதானே சொல்றேன், அதான் பிரச்சனை நான் சொல்றேன். யார் பெத்த பிள்ளைங்களோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கப்பா. எனக்கு அதான் டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. எல்லாரும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இல்ல வியானாகர் அப்பப்போ இந்த கேமரா கான்ஷியஸ் வந்துரும். ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணா தெரியாது மாதிரி அவங்க வந்து வேற கேமரா கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. ஆனா சாண்ட்ரா அதெல்லாம் இல்ல. அதான் பாரு சொல்றேன் நானு. ஐயோ கடவுளே. அது அப்புறமா எப்படி ஒரு சேனல்ல இப்படி விட்டு வச்சிருக்காங்க இவ்வளவு நாளா? அவங்களும் மெடிசன் கேக்குறாங்க, இவங்க கொடுத்து தொலைய மாட்டேங்கிறாங்க. அப்புறமா வந்து நான் என்ன கேக்குறேன், ட்ரீட்மெண்ட் எடுக்காம முதல்ல ஏங்க உள்ள வந்தீங்க? அப்பதான் இந்த பிரச்சனை வந்துச்சு இவங்களுக்கும் கானா வினோத்துக்கும் திவ்யாக்கும். ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க வந்து, இந்த வீட்லயே கேவலமான வார்த்தை ஒண்ணு தவிர யாருமே விட்டதில்ல அப்படின்னாரு இவரு. ஆமாண்ணா, எனக்கு டிசிப்ளின் இல்ல, ஒழுக்கம் இல்ல, டெக்கோரம் இல்ல, டிக்னிட்டி இல்ல, எல்லாம் உங்களுக்கு தான் இருக்கு, எனக்கு தான் இல்லையே. நீ டீசென்சியே கிடையாது.
டீசென்சியே கிடையாது. அப்பப்ப ஒரு மறந்துடும் வேற வார்த்தை. சோ டீசென்சி கிடையாதுன்னு. ஆமா கானா வினோத், இப்போ உங்களுக்கு ஒரு 30-32 பீப் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவ்வளவு அதை விட கம்மியா தான் இருந்திருக்கு. நிறைய பீப் வாங்குறவங்க தான் ரொம்ப நல்ல வார்த்தைகள் பொன்மொழிகள் பேசுறவங்க. பார்வதி நீங்க அதுக்கப்புறமா தான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ரம்யாலாம் வருவாங்க. சோ இவங்க எல்லாம் தான் வந்துட்டு பொன்மொழிகள் பேசியிருக்காங்க. இந்த வீடு பூரா வந்துட்டு அவங்களோட வார்த்தைகளால வந்து என்ன சொல்றது, பூவோடு சேர்ந்து நாரும் மனத்தை பரப்பிருக்காங்க. ஆமா, அந்த மனம் வந்து அப்படியே பரவி அங்க வந்து சென்ட் அடிக்கிறாங்க. பார்வதி தான் சொல்லுவாங்க. அதாவது நாங்க வந்து இந்த மட்டுமே விதைக்கிறோம். நாங்க வந்து இந்த லைவோ இல்ல நம்ம ஏதாவது அந்த ஷோ பாக்கும்போது வந்துட்டு மியூட்ல பாக்குறதும் இதுவும் ஒண்ணு. ஏன்னா அவ்வளவு நான் கேக்குறேன், அப்ப கலையரசன் பேசுனதுக்கு அவ்வளவு இல்ல, கலையரசன் வெளியவே அமிச்சிட்டாரு அவரு. நீங்க பேசுனதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நாங்க கட்சி சப்போர்ட் இருக்கிறவங்க எல்லாம் வச்சிருப்போங்க. நீங்க என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? கட்சி சப்போர்ட் தான் எங்களுக்கு. பார்வதிக்கு வாய திறந்தா பார்வதி, கம்ருதீன், இது கானா வினோத் 3 பேருக்கு சரளமா வருது வார்த்தையை கேட்டா. அப்படிதான் பேசுவோம்டா. இன்னும் சொல்ல போனா அவங்கள சாதாரண வார்த்தை சொல்லும் போது கூட கெட்ட வார்த்தை சொல்ற மாதிரியே இருக்குது. அப்படி ஒரு ரெப்யூட்டேஷன் வச்சிருக்காங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் அத பார்த்தாலும் அவங்களுக்கு ஆபாசமாவே தெரியுது. ஆமா, அவங்களுக்கு வந்துட்டு இதாதான் இருக்கும். ஆபாச குறியீடு. அன்னைக்கு பார்த்தா சிரிக்கீங்கன்னு உடனே பாரு அப்படின்னாங்க. லாஸ்டா பார்த்தா 1 ஹவர்ல போடுறாங்க. அத இல்ல, அந்த வந்து இப்ப கானா வினோத் கம்ருதீன்லாம் வந்துட்டு இப்ப கம்ருதீன் ஏதாவது பண்ணிட்டாருன்னா கானா வினோத் போயிடுவாரு. அவருக்கு வந்து எங்க வந்து அநியாயம் நடக்குதோ அந்த இடத்துல நான் வந்துட்டு அந்த அநியாயத்துல ஒரு பாச்சா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரு தூய்மையான தர்மத்தின் வழி செல்லும் ஒரு நண்பேண்டா. அவருக்கு வந்து மைண்ட்ல நினைச்சுப்பாரு போடுறது. நம்ம கர்ண மாதிரி துரியோதனன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்ம வந்து ஆமா வெரி நைஸ். அத நான் சாமி மாதிரி பேசணும்னு என்ன நினைக்கிறேன். துரியோதனன் கர்ணனா நான் சாமியா நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்கேன். சோ சாமி வந்து வியானா கூட சேர்ந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு அவ்வளவு நேரம் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் 2 பேரும் மைக்க காய்ச்சி வேலை வச்சிட்டாங்க. உள்ள நேரானா இவரு வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பாக்குறாரு. கேமரா ஆங்கிள் கிட்ட எடுத்து போய் ஏதாவது பேசுறது கேக்குது, இப்படிதான் கேக்குது. சோ அதனால வந்துட்டு உடனே அவர் வந்து ரம்யாவை கூப்பிட்டு போய் பாரு என்ன பிரச்சனைன்னு. என்னத்துக்கு கிடையாது தலையா போ. சரியில்லை, அதனால தலை சுத்துது. இது தப்புங்க தப்புங்க. நான் வந்து ட்ரெஸ் மாத்தி இருந்தேன்னா மத்தவங்க ட்ரெஸ் மாத்திர நினைச்சேன்னா அவங்க மாத்திடுவாங்கன்னு நினைச்சேன்னா ஜாக்கெட் அவுத்தாங்களா, ஜாக்கெட் போட்டாங்களா அவுத்தாங்களா வெளில அவர்லையா ஒரு பட்டன் பிஞ்சிருச்சா திருப்பி எடுத்தோமா தைச்சோமா அவங்க அழுதாங்களா அதை கேட்டோமா அப்புறமா அப்படியே இருந்தோமா கேமரா இருந்தது அங்க இது மைக்கு போடுறது சத்தியமா தப்பா பேசவே இல்லை. தப்பா பேச ரைட்டா பேச என்ன பேசுனாதானே எங்களுக்கு வேணும். பிரஜன் அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பிரஜன் நீங்க போய் பேசுங்க அவங்க கிட்ட. இவங்கதான் வரும்போது பாவுன்னு விழுந்தாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சோ அதான் வந்து இப்போதைக்கு நடந்தது. நாங்க பார்த்த வரைக்கும் அதான் நடந்துட்டு இருந்தது. இதுலயே பாதி காட்டாங்க. திவ்யாக்கு வந்து அந்த விஷயம் விட்டாங்க. அது இவங்கள கட் பண்ணிட்டாங்க, நாங்களும் விட்டோம். இவங்க வந்து 15 பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் எனக்கு திவ்யாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். 15 பேரை கூப்பிடுறீங்கன்னா எல்லாருக்கும் சம்பந்தமான ஒரு விஷயத்த பேசணும். இல்ல நீங்க பார்வதி தான் அவங்களுக்கான விஷயத்துக்கு எல்லாத்தையும் இழுப்பாங்க. நீங்க ஸ்டார்டிங் வரும்போது நல்லா தான் ஸ்டார்ட். உங்ககிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியில்லை. எழுத்தோட உங்க விஷயத்துக்கு ஏங்க போனீங்க? அங்க அவரு அவ்வளவு இது அவர் பண்ண வேலை அங்க வந்து டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது இதெல்லாம் பண்ணிருக்காரு. அதுக்காக நீங்க நியாயம் கேட்க போறீங்க. கனி மேல அடிச்சாரா? இல்ல எல்லாரும் நின்னாங்க. கனி போய் சண்டை போட்டாரா? கனி, ஆதி, சுபிக்ஷா, அரோரா எல்லாரும் நின்னாங்க உங்களுக்காக பேசுறதுக்கு. நீங்க எனக்கு பேச விருப்பம் இல்ல, நான் போறேன். இப்படியே படின்னு இருங்க. அவர நாய் கூட சீண்டாது உங்களை. வெளிய போடி. எவ்வளவு எதிர்பார்த்தோம் திவ்யா கிட்ட இருந்து. ஆனா உனா வந்துக்க வேண்டியது நான் எனக்கு கரெக்டா ஆரம்பிச்சாங்க. கரெக்டா போயிட்டு இருந்தது. வெச்ச அலிகேஷன்ஸ் ஒன்னொன்னும் வந்துட்டு 100% உண்மை. கரெக்டா போச்சு. அப்புறம் பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் வீக். இவங்க பேஸ்மென்ட் நல்லா தான் போட்டாங்க, பில்டிங் தான் கேவலமா கட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவரு ஆல்ரெடி கானா வினோத்துக்கு பேச வராது, உங்களுக்கும் பேச வரல. அப்புறம் என்னத்துக்கு எல்லாரும் உட்கார்ந்து கேட்கணும்? கானா வினோத் ஆல்ரெடி சொல்றது உனக்கு டீசென்சியே கிடையாது, டீசென்சியே கிடையாது. அவரு அதே பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க வந்து ஆக்சுவலா பிரச்சனை என்ன தெரியுமா? கானா வினோத்துக்கு அந்த ராஜாங்கம் டாஸ்க்லயே இவங்க லீட் எடுத்தது பிடிக்கல. அந்த 3 பிளாக் வச்சு அது மட்டும் போதும். அது மேல வைக்கலாமா வேணா, நான் இதே போதும், இதை பிடிக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து நானே இப்படி வைக்கலாம், அதை டச் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. நீ தான் எல்லாத்துக்கும் வந்துடுற. அவர் தானே மெயினா இருக்கணும். அதனால கத்துனார். அதுல இருந்து சீ கருவம் அப்படின்ட்டு போனாங்க இவங்க. அதுல இருந்து அவருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம திவ்யா வேற தொட விட மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு வேற தடவிக்கிட்டே இருக்கணும். அது வேற நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஆறு குட்டி தான், அரோரா குட்டி தான் நம்மள எல்லாமே பண்ண விடும். அது வேற அப்ப எஃப்ஜே வேற நல்ல வந்துடுறாரு. திவ்யாக்கு வந்து திவ்யாவோட கலர் வந்து எல்லாருக்கும் உறுத்துது. அந்த ஒயிட்டா இருக்காங்கல்ல, கம்ருதீனுக்கு கூட அதான் பிரச்சனையே. இவன் நம்ம கிட்ட ஏன் படிய மாட்டா? நம்ம கிட்ட ஏன்? அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லணும், இந்த வாரத்தோட செம்ம பிளேயர் சுபிக்ஷா தான். அவங்களுக்கான டியூ கிரெடிட் கொடுக்கணும் கண்டிப்பா. இந்த வீக்கோட பெஸ்ட் ஒரு இது ஆனால் கேரக்டரில் சுத்தமாக இல்லை. கேரக்டரில் மட்டம், அனைவரும் மட்டம். எல்லாருமே
இவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்க அந்த ஸ்லாங்ல பேசுறதோ இல்ல அந்த மாதிரி பண்றதோ அது கிடையாதுங்க. கோவை சரளாவும் எம்ஆர் ராதாவும் மீட் பண்ண முடியுமா? ஒண்ணும் இல்ல அந்த மீட்டிங் ஒரு இதுவா இருக்குங்க. இந்த பிரியங்காவோட இதுல எனக்கு தெரியாது அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னு. அப்ப எனக்கு ஒரு ரீல்ஸ்ல அதான் நேசமணி கேரக்டர் வந்து எம்ஆர் ராதா, பிரியங்கா, எம்ஆர் ராதா வந்து ராஜு, அப்புறமா அந்த அபினவ் வந்து விக்ரம் அது நெல்லா தெய்வ திருமகள் அந்த கேரக்டர், அப்புறமா வந்து நிரூப் வந்து அந்த அம்பி அந்த குடுமி அந்த பஞ்சகச்செல்லாம் போட்டு ஆனா அவர் ஆள் அப்படிதான் இருப்பாரு. ஸோ பர்ஃபெக்டா இருந்தது. இவங்க 4 பேரும் மீட் பண்ணும்போது இவர் வந்து அப்படி வராரு சார், இந்த அவங்க லைட்ஸ்லாம் வர போட்டிருந்தாங்க அப்ப தீபாவளியா என்னத்துல சார், இந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம கான்ட்ராக்டா சார் எப்படி சார் இருக்காங்க? என்கிட்டயே கண்டு எல்லா கண்டிட்டு என்கிட்டயே முடிச்சலான்னு பாக்கியா? அந்த வேலையை எடுக்கலாம் உள்ள நிறைய பேர்கிட்ட நான் கண்டென்ட் கொடுக்கணும் போறாரு. இல்ல அது மாதிரி நல்லா வந்து பண்ணிருக்கலாம். அந்த கேரக்டர் இன்னொரு கேரக்டரோட பேசுற மாதிரி இல்ல, இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க அந்த ஸ்லாங்ல, அவ்வளவுதான். அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்குலாம் வந்து அவங்க தான் டீஸ்டரி இருந்தாங்க வேற ஐத்த நீலாம்பரி வந்து இவங்களுக்கு ஐத்தையா இருக்க முடியுமா? சான்ஸே இல்ல. சூப்பர் ஸ்டார் அந்த கேரக்டர் படையப்பா கேரக்டர் வந்து இவங்க அண்ணனா இருக்க முடியுமா? வடிவேல் அந்த துபாய் வடிவேல் வந்து இவங்களுக்கு கள்ள கையா இருக்க முடியுமா? அல்ல கையில மாமா, அவங்க எல்லாரும் தான் மாமானாங்க. பட் இவர் வந்து சபார்டினேட், என்ன சொன்னாலும் செய்வாரு, இசுக்கு அந்த மாதிரி. சோ அந்த ஒரு இது இருக்கும்போது அது நல்லா இருந்துச்சுங்க. அந்த மாதிரி இவங்க யாருமே பண்ணல. அதே மாதிரி சூர்யா வந்து சூர்யா வந்து ஜீன்ஸ் வைஷ்ணவியையும் வந்து கரெக்ட் பண்றாரு. இங்க வந்து ரவீனா அத இது ஹாசினியையும் கரெக்ட் பண்றாரு. இங்க டீஸ்வரியை கரெக்ட் பண்றாரு. அங்க இருந்து வந்து இவங்க வைஷ்ணவி அத சொல்லியாச்சு. இவங்க மணி பிரியாமணி கேரக்டர் அதையும் கரெக்ட் பண்றாரு. போய் வந்து விசித்ரா கிட்ட கூட ட்ரை பண்றாரு. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா விடுங்க, இவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றது. அதையும் சேர்த்து கொடுத்தது. ஆமா, நீங்க வெறும் கேரக்டர்ஸா கொடுத்திருந்தா இது ஒரு செம்ம ப்ளே. நீ வேற அப்ப உடம்பு பண்ணிருக்க மாட்டாங்க. கேரக்டர்ஸ் இல்ல, இவங்களாவே இருந்துட்டு இத காப்பாத்துங்கன்னு சொல்லிருந்தா அது செம்ம ப்ளேன்ற. இவங்க கிட்ட எல்லாம் இதெல்லாம் கொடுக்காதீங்க. அவங்களா தான் இருக்க முடியும், வேற யாராவது அவங்களால இருக்க முடியல. அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வேற வச்சிருக்காரு. இந்த உலகமே வந்து நான் எப்படி பொறுமையா இருக்கணும்ன்றது எனக்கு கத்து கொடுக்குது. நான் நினைக்கிறேன் சபரி கிட்ட வந்து கிரியா யோகத்தை அவர் கத்து கொடுப்பாருங்க. உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.